அனைவருக்கும் வணக்கம். ஒன்றிய அரசு வெள்ள நிவாரண நிதியாகவும் வறட்சி நிவாரண நிதியாகவும் தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகத்திற்கும் நிதியை ஒதுக்கி இருக்கிறது. இதற்கு எவ்வளவு பாடுபட்டோம், என்ன போராட்டங்களை நடத்தினோம், எப்படிப்பட்ட கடுமையான விமர்சன கணைகளை ஒன்றிய அரசின் மீது வீசினோம் என்பது அனைவரும் அறிந்தது. நாம் கேட்டது 31,000 கோடி ரூபாய் நிவாரணத் தொகையாக. அவர்கள் கொடுத்திருப்பதோ 300 கோடி. அதே போல் கர்நாடக அரசு அவர்களும் பல ஆயிரம் கோடிகளை வறட்சி நிவாரணமாக கேட்டிருக்கிறார்கள். அங்கே 3,000 கோடி ரூபாய் வறட்சி, அதற்கு சற்று மேலே வறட்சி நிவாரணமாக கொடுத்திருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு. என்ன ஒரு வித்தியாசம், நம்ம 31,000 கோடி ரூபாய் வெள்ள நிவாரணமாக கேட்குறோம், அவங்க 16,000 கோடி ரூபாய் ஏதோ கேட்குறாங்க. கர்நாடகத்திற்கு 3,000 கோடி ரூபாய், தமிழ்நாட்டிற்கு 300 கோடி ரூபாய், 10%. என்ன காரணம்? கர்நாடகாவில் பாஜகவிற்கு ஓட்டு வாங்க முடியும், ஏதோ வாய்ப்பு இருக்குது, தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்குவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற அந்த காரணத்தினால தான் தமிழ்நாட்டிற்கு இவ்வளவு ஓர வஞ்சனையை செய்திருக்கிறது பாஜக அரசு. தமிழ்நாடு அரசு இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6,000 ரூபாய் கொடுத்தது. அதற்கே 2,000 கோடி ரூபாய் அளவிற்கு செலவானது. நீங்கள் இடைக்கால நிவாரணமாக ஒரு 2,000 கோடி ரூபாயை கொடுங்க, மற்றதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசணும். எதையுமே ஏற்றுக்கொள்ளவில்லை. கல் நெஞ்சம் படைத்தவர்கள் தமிழ்நாட்டு மக்களை பாராமுகமாக சீண்டக்கூட தயாராக இல்லை அவர்கள். இந்த பணமும் எதனால் வந்தது அப்படின்னா, கர்நாடக தேர்தலில் திரு சித்தராமையா அவர்கள் இதை ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமாக முன்னெடுத்தார். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது, தமிழ்நாட்டின் சார்பாகவும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. வழக்கு தொடுக்கப்பட்டவுடன் கர்நாடகாவில் அது ஒரு தேர்தல் பிரச்சனையாக மாறுகிறது என்றவுடன் பணத்தை கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் அதுவும் கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் இவர்கள் என்ன பணத்தை கொடுத்து என்ன செய்தாலும் தேர்தலிலே வாக்கு வாங்க முடியாது என்ற காரணத்தினால தமிழ்நாட்டு மக்களுக்கு பணத்தை இவர்கள் கொடுக்க தயாராக இல்லை. இது மட்டுமா இவர்கள் செய்த ஓர வஞ்சனை? இதைவிட முக்கியமாக மெட்ரோ ரயில் திட்டம் 63,000 கோடி ரூபாய் அதற்கு ஒதுக்கியிருக்காங்க நிதி. ஆனால் கடந்த 2 வருடங்களாக எந்த பணத்தையுமே இவர்கள் கொடுக்கவில்லை. சென்ற வருடம் 9,000 கோடி ரூபாய் கொடுத்தது யார் அப்படின்னா, அதற்கு தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய நடப்பு நிதியாண்டில் 12,000 கோடி ரூபாய், அதையும் யார் கொடுத்திருக்கிறா அப்படின்னா தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கிறது. என்ன காரணம்? இங்கே மக்கள் பாதிப்படையக்கூடாது, எல்லா இடத்துலையும் பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க. பணம் கொடுக்கலன்னா இந்த வேலைகள் நடக்காது. 2026க்குள்ளே அந்த செகண்ட் ஃபேஸ் மெட்ரோ ரயிலை முடிக்க வேண்டும் என்ற அந்த நோக்கிலே மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டு மக்கள் அவதிப்படக்கூடாது, சென்னை மக்கள் அவதிப்படக்கூடாது என்ற காரணத்தினால மாநில அரசு இந்த முயற்சிகளை, திமுக அரசு இந்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஆனால் பேசுறது மட்டும் வாய்க்கிலேயே பேசுவாங்க. தமிழ்நாட்டுக்கு நாங்கள் 10,76,000 கோடி ரூபாயை கொடுத்தோம்னு போய் முத்ரா லோன் கொடுத்ததெல்லாம் இதில் சேர்த்து அடித்து விடுறது. அப்படியே எப்படி அந்த 10,76,000 ரூபாய்னா அதற்கு எந்த விதமான எக்ஸ்ப்ளனேஷனும் கிடையாது. போகிற போக்கில் அப்படியே அடிச்சுட்டு விட்டு போக வேண்டியதான். ஏன்னா யாரும் கேள்வி கேட்க முடியாது அவங்கள. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான். ஆனால் இந்த சூழ்நிலை மாறுகிறது. 2024 தேர்தல் இந்தியர்களுக்கு ஒரு விடிவெள்ளியாக பாஜக பதவி இழக்கப் போகிறது. இந்தியா கூட்டணி பதவி ஏறப்போகிறது. நன்றி, வணக்கம்.